ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் தாபா ஸ்டைல் சிக்கன் மசாலா தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் தேவையான அளவு எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. எதுனா நீங்கள் சேர்த்துக்கலாம். இதில் பட்டை, கிராம்பு, சோம்பு, 2 ஏலக்காய், பச்சை மிளகா 1, வரமிளகா 1 போட்டுட்டு இப்போ பெரிய வெங்காயம், ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் நைஸாக கட் பண்ணி அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். கொஞ்சமாக நெய் வேணால் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அதையும் நல்லா நம்ம வதக்கிக்கலாம். சிம்லேயே வச்சு நல்லா வதக்கிக்கோங்க. காரம் மாற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. பரவாயில்ல, வதங்கிருச்சு. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். அதையும் சேர்த்துட்டு நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ நம்ம சிக்கனை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கிக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் அளவுக்கு நல்லா வதக்கிங்கன்னா சீக்கிரம் நமக்கு வெந்துடும். ஒரு மூடி போட்டு 5 நிமிஷம் வச்சுட்டு இப்போ தக்காளியை ஒரு 2 தக்காளி நல்லா அரைச்சி நல்லா சேர்த்துக்கிறேன். இப்போ மஞ்சத்தூள், தனியாத்தூள் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. அடுத்தது மிளகாத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், காஷ்மீர் மிளகாத்தூள் 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. கலருக்காக காஷ்மீர் மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். இப்போ சேர்த்துட்டு கொஞ்சமாக மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. அதையும் நல்லா சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. எல்லா பக்கமும் சேர்கிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது தேவையான உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கிட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா மூடி வைங்க. நல்லா வெந்துடும், நமக்கு சிக்கன் அதுலேயே நல்லா வெந்துடும். இப்போ கொஞ்சமாக தயிர் சேர்த்துக்கோங்க. இந்த கிரேவி கன்சிஸ்டன்சி வரத்துக்காக கொஞ்சமாக தயிர் சேர்த்துக்கிறேன். அடுத்து சிக்கன் மசாலா இருந்தால் அதையும் நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் 1/2 ஸ்பூன் அளவுக்கு சிக்கன் மசாலா சேர்த்துருக்கேன். அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு திரும்பி ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க மூடி வச்சு. இப்போ 2 நிமிஷம் கழித்து கடைசியாக கரம் மசாலா கொஞ்சமாக போட்டுட்டு கொத்தமல்லி போட்டோன்னா அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. இது வதக்குனதும் அந்த பச்சை வாசனை போகிறதுக்காக ஒரு 2 நிமிஷம் நல்லா மூடி வைங்க. 2 நிமிஷம் கழித்து பார்த்தீங்கன்னா தாபா ஸ்டைல் சிக்கன் மசாலா ரெடி ஆயிரும் நமக்கு. அவ்வளோதான். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.